வணக்கம். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, காதலிக்காக இத பண்றேன், அத பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா, நம்ப ஆள ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, அவர் சீசன்ல அவர் டைட்டில் அடிக்கலைனாலும், இந்த சீசன்ல என் ஆள வந்து நான் டைட்டில் ஏத்தி காட்டுறேன்டா அப்படிங்கிற மாரி மாடா உழைச்சிட்டு இருக்காருங்க. மாடா உழைச்சிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் காசு போகுது, இன்னொரு பக்கம் என்ன சொல்றது, பேர் காலியாகுது. அதெல்லாம் கவலைப்பட போறதே இல்ல. எனக்கு என் ஆளு கையில டைட்டில் வரணும் அப்படிங்கிறதுக்காக காச தண்ணியா இறைச்சிட்டு இருக்காரு. இந்த அம்மா ஏற்கனவே 17,00,000 செலவு பண்ணுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, க க கணவர் இல்ல, காதலரும் இன்னொரு பக்கம் பணத்த செலவு பண்ணிட்டு இருந்தா, என்னத்தங்க பண்றது? ஆனா, இன்னொரு பக்கம் சில பேருக்கு செம்மையா வாழ்வு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, முதலையெல்லாம் இப்ப தமிழ்ல உள்ள கண்டஸ்டன்ட்ட, தமிழ்ல உள்ள இன்ஃப்ளூயன்சர்ஸ்ட்ட தான் பணம் குடுத்து வேலைய பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஹிந்திக்காரங்கள்ட்ட எல்லாம் போயிட்டாங்க. ஹிந்திக்காரங்களுக்கு அவங்களுக்கு யாருன்னே தெரியாது சௌந்தர்யா. இருந்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே கூவா கூவிட்டு இருக்காங்க. தெலுங்குல ஒரு சைடு, இந்த சைடு கர்நாடகா. பிக் பாஸ் விளாடுற எல்லாரையும் ஓட்டு போட சொல்றாங்க. சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போட்டுருங்க, சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போட்டுருங்க, சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் அருண் உள்ளார இருந்தாலும், அவங்க அருணையே மறந்துட்டு இன்னொரு பக்கம் அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யாவுக்கு ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இது இது என்ன கருமத்தில சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா, அங்க ஒருத்தர் தன்னோட காதலிக்காக அந்த வேலை பண்ணிட்டு இருக்காரு. இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட காதலரையே வந்து கண்டுக்காம, இன்னொரு பக்கம் அவங்க காதலுக்கு பெரிய இதுக்கு கட் அவுட்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஏன் இந்த இவ்வளோ விஷயம்லாம் நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. போன சீசன்ல மாயாக்கு வந்து சில பேர் வேலை பார்த்தாங்க தெரியுமா? அவங்க தான் இந்த வாட்டி சௌந்தர்யாவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்களாம். மாயாக்கு என்ன நிலைமையில போணுச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதே நிலைமை தான் இந்த அம்மாவுக்கும் வரப்போகுது. ஏன் போய் இதை வந்து காசை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து. பட் எனிவே என்னடா அது, போன வாட்டி விஷ்ணுவும் மாயாவும் எதிரெதிர் திசையில் இருந்தாங்க, லாஸ்ட்டில் அவர் காலிலே போய் விழுந்திருக்காங்களே அப்படின்னா, அரசியலில் இதெல்லாம் சகஜம் பாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. வேறு என்ன, இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. Hey yo, you've been hacked. This safe hard in, but I found it, homie, been cracked.